தற்கால தோட்டத்தில் தேங்காய் போட்டுக்கிட்டு இருந்ததுங்க. அதனால மாமன் மத்தியான நேரம் மாடு 2க்கு தவிடு தண்ணி ஆட்டுறதுக்கு வர முடியலைங்க. மச்சானை போய் பிடிச்சி சாலக்காட்டு இருந்த மாட்டை அவுத்துக்கிட்டு போய் தவிடு தாளியில் தண்ணி காட்டி வேறு பக்கம் முளைக்குச்சி அடிச்சு கட்டு அப்படின்னு சொன்னாங்க. மச்சே அதுக்கு சாலக்காட்டில் வந்து மாட்டை பிடிச்சிக்கிட்டு போனாங்க. இப்போ வந்து பால் கறந்து பழகிட்டாங்க. இப்போ 2வது மாட்டை தனியாகவே பிடிச்சி பழகிட்டாங்க. ஆனாலும் குச்சி இல்லாமல் பிடிக்க முடியாதுன்னு வைங்களே, காரி முட்டிப்பிடு மயிலையும் முட்டிப்பிடுங்க. கொண்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. அது ஒரு நான் வீடியோ எடுத்துனுங்க. இதில் ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் இல்லைங்கன்னு வைங்களேன். ஆனாலும் நாட்டு மாட்டை பிடிச்சிட்டு போகிறது பெரிய விஷயம் தானே. ஒரு வேலை போல் இருக்காதுங்க, பட்டுன்னு வீசிடுமுங்க. அதுக்கு குச்சி ரெடியாக இருக்கணுங்க கையில். மாட்டை அவுத்துக்கிட்டுங்க அப்படியே கொட்டாப்பிடி கையில் எடுத்துக்கிட்டு முளகுச்சியும் கையில் எடுத்துக்கிட்டு வந்தாங்க. அப்படியே தண்ணி காட்டி நல்லா பில்லு இருக்கிற இடத்துல கட்டிடலாம் தென்னை மரத்துக்குள்ளே அப்படின்ட்டுங்க. தென்னை மரத்துக்குள்ளே இந்த சாலக்காட்டில் வந்து நிறைய பில்லு கிடக்குதுங்க. நாம் அதே களைக்கொல்லி அடிக்கிறது இல்லைங்க. ப்ரெஸ் கட்டில் அடிச்சுடாட்டியன்னா மாடாவது மேயிட்டு இப்போ வேண காலத்தில் மழை பெஞ்சிருக்குதுங்க. ஆனால் கொழுக்கட்டம் பில்லு லைட்டாகத்தே வந்திருக்குது. இப்போவே விட்டோம்னா அரிச்சு போடு அப்படிங்கிறக்காக தடுத்து விட்டு மேய்க்கிறோம்னு வைங்களேன். மச்சம் மாட்டை பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கம் வந்தாங்க. நான் கடப்படல் சாத்திட்டுங்க வேறு ஆடு மாடு உள்ளே முட்டாமல் சாத்தி வச்சுருவோமுங்க. அதை சாத்திட்டு பின்னாடி வந்துக்கிட்டு இருந்தேனுங்க. நானுமே மாட்டை அவுத்து கொண்டு தாளியில் தவிடு போட்டு வச்சுருக்குதுங்க. தண்ணி காட்டி பில்லு இருக்கிற பக்கம் அந்த பக்கம் தென்னை மரத்துக்குள்ளே கொண்டு கட்ட போகிறாங்க. அதுக்கு இடையில என்ன அப்படின்னாங்க, நான் கொங்கு சொல்ல வந்தறத எனக்கு தெரிஞ்சு ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேனுங்க. அதே மாதிரி கொங்கு மண்டலத்தில் கதை சொல்லுவாங்க. அப்போ நாங்கள்லாம் சிறுசாக இருக்கிறப்போ வீதியில் உப்புசு காலத்தில் வீதியில் தான் எல்லாம் கட்டை போட்டு கவுத்து கட்டு போட்டு எல்லாம் லைனாக படுத்திருப்பாங்க. ஏதாச்சும் கதை சொல்லுங்க தாத்தா, சின்ன தாத்தனி எல்லாம் கதை சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த கதையை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேனுங்க. அந்த கதை என்ன, ஒரு ஊரில் ஒரு அக்காள் தம்பி இருந்தாங்களாமா. தம்பி கொஞ்சம் வெம்பளத்தானா இருப்பானாமா. சரி இவனுக்கு கொஞ்சம் விவரம் மறுட்டுன்னு சொல்லிட்டு, சரி இந்த மாட்டை கொண்டு நீ விற்றுக்கிட்டு வா சாமி சந்தையில் அப்படின்னு சொல்லி பிடிச்சி கொடுத்துருக்குறா. மாட்டை பிடிச்சிக்கிட்டு போவையில் அங்கே வேலியில் ஒரு உடக்காய் வந்து தலையை இப்படின்னு ஆட்டிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்ததாம்மா. அதை பார்த்துட்டு இந்த தம்பி என்ன பண்ணே, உடக்காய் என்ன உனக்கு இந்த மாடு வேணுமான்னு கேட்டிருக்கிறியா. அது மறுபடியும் இப்படின்னு தலையாட்டி இருக்குது. அட வா மாடு வேணுமாட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை உடக்காய் கிட்ட வேலியில் கட்டிட்டு சரி காசு கொண்டா அப்படின்னு கேட்டிருக்கிறியா. அது உடக்காய் ஒரே ஓட்டமாக எடுத்துருச்சா. சரி அது காசு கொடுக்க மாட்டேன்னு நீ ஓடுறையா அப்படின்னு சொல்லி பிறக்கே ஓடி இருக்கிறியா. அது போய் ஒரு வங்குக்குள்ளே பூந்துக்குச்சு. வங்குக்குள்ளே பூந்துன்னு அட வங்குக்குள்ளே பூந்துக்கிட்டியா இருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வங்கை பறித்து பார்த்துருக்கிறியா. உள்ள ஒரு புதையல் ஒன்று இருந்திருக்குது. அப்புறம் ஆகா சூப்பர் புதையல் கிடச்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாட்டுக்கு உண்டான காசை மட்டும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறியா. அவி அக்காட்டு நடந்தையெல்லாம் சொல்லங்காட்டி அவி அக்கா என்ன பண்ணா, சரி சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னைக்கு ராத்திரியே எல்லாம் வாசலில் கட்டை போட்டு படுத்துருந்துருக்குறாங்க. ஒரு சாடு வழியாக பணியாரத்தை சுட்டு அப்படியே வீசியிருக்கிறா. வீசணுன்னு என்ன பண்ணுச்சு, ஐயோ தம்பி பனியார மழை வெய்து வா உள்ளே கட்டில் எடுத்து போட்டுக்கலாம் போய் உள்ளே படுத்துக்கலாம் வான்னு சொன்னி அவனும் தடவுடன்னு எடுத்துக்கிட்டு உள்ளே போய் படுத்துக்கிட்டானாம்மா. அப்புறம் அக்கா என்ன பண்ணா, அந்த புதையில் இருக்கிற இடத்த தம்பி கேட்டு அந்த புதையிலையும் எடுத்துக்கிட்டு மாட்டையும் பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டா. தம்பிகிட்ட சொல்லியிருக்கிறான், நான் புதையிலையும் எடுத்தாந்துட்டேன், அந்த உடக்காய் என்ன கூட்டிகிட்டு போச்சு இல்லை அந்த புதையிலையும் எடுத்தாந்துட்டு மாட்டையும் பிடிச்சிக்கிட்டு வந்துட்டு நீ யாருக்கிட்டையும் சொல்லிடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறா. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி இருந்திருக்கேன். 2-3 நாள் பார்த்துருக்குறேன். அவனால் ஒன்றும் முடியல, யாருக்கிட்டும் சொல்லாமல் இருக்க முடியல. அப்புறம் ஊருக்குள்ளே போய் எல்லாத்துட்டும் சொல்லிட்டானாமா, எங்ககிட்ட உடக்காய் என்ன காசு இருக்குது, நாங்கள் மாட்டை பிடிச்சிக்கிட்டு வந்துட்டோம், காசையும் கொண்டாந்துட்டு புதையிலையும் கொண்டாந்துட்டோம்னு சொன்னோன்னே ஊர்ச்சனையே வந்துட்டாங்களாமா. அவங்களுக்கு உடக்காய் என்ன காசு கொடுத்துருக்குதாம்மா, புதையில் எடுத்தீங்களாமா தம்பி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் நீ தம்பிக்கிட்டவே கேளுங்க எப்போ நாங்கள் கொண்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி அவி அக்கா சொல்லங்காட்டி, அன்னைக்கு பனியார மழை வேஞ்சது இல்லைங்க, அந்த அன்னைக்கு போய் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னான். ஆட போடா பொழையானாயி பனியார மழை எங்கடா வேஞ்சுது அப்படின்ட்டு ஊர்ச்சனமெல்லாம் போயிடுச்சாம்மா. இப்படித்தான் நாம் சின்ன வயசு வந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். அம்மாச்சி தாத்தா சின்ன தாத்தா பெரிய தாத்தாலாம் நிறைய இருந்தாங்க. வெளியே கட்டில் போட்டு படுத்துக்கிட்டு வீதியில் சுத்தினியில் உட்காரமும் வீதியில் தலைவாச்சாவடியில் உட்காரமும் நம்ம வாழ்க்கையை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போத்த பொடுசுகளுக்கெல்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடைக்கல, நினைவுகளே இல்லை அதுகளுக்கு. சைல்டுஹுட் மெமரி அப்படின்னா அது ஒன்றுமே இருக்காது. நம்மளுக்கு வண்டியே இருக்குது. பணம் சம்பாதிக்கிறோம்னு போய் பணத்தைத்தான் சம்பாரித்து வச்சுருக்கிறோமோ ஒழிய சனத்தை சம்பாதிக்கல. இப்போத்த பொடுசுகளுக்கு கதை சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை. அப்படி நாம் கதையை சொன்னோம்னாலுமே அது வந்து கேட்காது. ஏன்னா டெக்னாலஜி வளர்ந்துருச்சுல்ல, நம்பாதில்ல. நம்மளுக்கு வந்து டெக்னாலஜி வளராமல் இருக்குங்காட்டி நாம் எதையுமே நம்பினங்காட்டி நம்மளுக்கு அது உண்மையாக நடந்த மாதிரியே இருந்தது. நாம் அதை என்ஜாய் பண்ணணும். எதையுமே நம்பினா தான் என்ஜாய் பண்ண முடியுங்க.
அனுபவிக்கணும், ஆராய்ச்சி பண்ணக்கூடாது அப்படிம்பாங்கல்ல. நிச்சயம் மாட்டை வெற்றிகரமாக கொண்டுக்கிட்டு வந்து தவிட்டு தண்ணி காட்டி வடக்கால கொண்டு கட்டுறதுக்கு போகிறாங்க. மாடும் சேர்ந்து கூட போகுது பழகுன மாதிரி. அப்படியே பாலும் கறந்து பழகிட்டாங்க, மாட்டையும் பிடிச்சி பழகியாச்சுங்க. நீ நாட்டு மாட்டோட பழகிறது பெரிய விஷயமா இருந்தது, அதை சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. நான் தான் இன்னும் கிட்ட போக முடியலிங்க. முதல்ல எல்லாம் எல்லா ரூட்லேயும் நாட்டு மாடு தான் இருக்குங்க, சிந்து மாடு அதிகமாக இருக்காது. ஏன்னா அதை வந்து நிறையா பால் கறக்கு அப்படிங்கிறக்காக இப்போ சிந்து மாடு வாங்கிட்டாங்க. நாட்டு மாடு வந்து பால் கம்மியாகத்தான் கறக்குங்க. இப்போ பழையபடியெல்லாம் நாட்டு மாடு வாங்குறாங்க, அந்த கோமியத்துக்காகங்க. இயற்கை விவசாயம் அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைங்க, அதனால் கோமியம் தேவைப்படுது, சாணி தேவைப்படுது அப்படிங்கிறக்காக நாட்டு மாடெல்லாம் வச்சுருக்குறாங்க. பரம்பரையாக வச்சுருக்குறாங்க. இப்போ இடையில விற்றுப்புட்டு அப்புறம் சிந்து மாட்டை வாங்கிக்கிட்டு அப்புறம் பழையபடி இப்போ நாட்டு மாட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ நாட்டு மாடு பழகிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பழகிற வரையிலேருந்தே கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னு வைங்களேன். இப்போ கூட பாருங்க, 2 நாளைக்கு முன்னாடி மாட்டை ஓட்டிகிட்டு வந்து பால் கறக்கிறதுக்கு அண்ணாங்கால் அவுத்துடலாம்னு கீழே குமிஞ்சிருக்குறாங்க. ஈ வந்திருக்குதுன்னு கொம்பை தலையை ஆடிச்சுங்களா, கொம்பு வந்து கண்ணுக்கு மேலே புருவத்தில் பட்டுருச்சுங்க. அப்புறம் உடனே ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்தவங்க பாலை கறந்துக்கிட்டே வரமிட்டாங்க. அப்படி இருந்தும் கொஞ்சம் நேரம் ரத்தம் வந்து நின்னதுக்கப்புறம் பால் கறந்து முடிச்சுட்டுங்க ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்தா அது மேலே புருவத்துக்கிட்டே லைட்டாகத்தையும் பட்டுருக்குது, ஒன்றும் இல்லை. நல்ல வேலை கண்ணு தப்பிச்சுதுங்க. இப்படித்தான் நாட்டு மாட்டுக்கிட்ட நாம் வந்து அது முட்டை வாரதை விட விஸ்குன்னு தலையாடிச்சுன்னு வைங்க, கொம்பு வந்து பட்டாலும் ஷார்ப்பாக இருக்குது இல்லைங்க. அது கொஞ்சம் சூதானமாக நாம் வந்து வெயிக்கணமாக இருக்கணும்னு வைங்களேன். தலைக்கயிறு குட்டையாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஜாயின் பண்ணி சுற்றி எட்ட மேயோன்னு அப்படிங்கிறக்காக அந்த கயத்தை எடுத்துகிட்டு வரக்கு மச்சம் போனாங்க. அதை ரெண்டையுமே புனைச்சி போட்டுங்க மாட்டை கட்டியாச்சு, சுற்றி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குதுன்னு வைங்களேன். நாட்டு மாட்டுக்கு சிந்து மாட்டுக்கு என்ன வித்தியாசமுங்கன்னா, நாட்டு மாட்டு கோமியத்துலேயும் ஜானியிலையும் சிந்து மாட்டை விட 8 மடங்கு நுண்ணுயிர் அதிகமாக இருக்குதுங்களாம்மா. இதை பயன்படுத்தணும்னா ஜீவாமிரதா பஞ்சகாவியம் எல்லாம் பயன்படுத்தி பண்ணுறதுனால மண் வளமாகுதுங்களாம்மா. நம்ம தோட்டத்தை 5 அடுக்கு விவசாயமாக மாற்றிட்டு வந்துட்டுருக்குதுங்க. இப்போ பாருங்கள், வாழையெல்லாம் வந்து சிறுசாக இருக்குதுங்க. கண்ணு சிறுசாக இருக்கிறதுனால மாட்டை அப்படியே விட்டு மேய்க்க முடியாதுங்க. தோட்டத்துக்கு நம்ம பிள்ளைகளை வர வைக்கிறதுக்கு திண்ணையாட்டை கட்டி விட்டுருக்குது பாருங்க தோட்டத்துக்குள்ளே. அதனால் மாட்டை அப்படியே விட்டு மேய்க்க முடியாதுங்க, எங்காச்சும் கட்டித்தே மேய்க்கணும். இப்போ வடக்கால தொண்டுபிடி போட்டிருந்தோமுங்க, அதில் பில்லு நிறைய கிடக்குது. இன்னி சோளத்தட்டு அறுத்துதுன்னா அங்கே தான் கொண்டாந்து போர் போடணுங்க. அது கிட்ட இருக்கிறதெல்லாம் மாடு மேய்ஞ்சிருச்சுன்னா நீ சோளத்தட்டை கொண்டு வந்த தாளை போர் போடுறதுக்கு சௌரியமாக இருக்குது அப்படின்ட்டு மச்சம் கொண்டு வடக்கால தான் கட்டினாங்க. கண்ணுக்குட்டி 2ஐயும் கொண்டு போய் அந்த பழத்தோட்டத்தில் இருக்கிற தோட்டத்துக்குள்ளே கொண்டு கட்டுச்சுங்க. அதுவும் கட்டித்தே மேய்க்கணும் கண்ணுக்குட்டியுமுங்க. ஏன்னா அந்த கண்ணெல்லாம் சின்னதாக இருக்குது, செடி சத்தையெல்லாம் சின்னதாக இருக்குது அப்படிங்கிறக்காக அதையும் அங்கே கட்டிகிட்டு வந்ததுங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, அந்த குரங்காட்டில் வந்து கொழுக்கட்டம் பில்லு கொஞ்சம் தலையிற வரையில் இப்படி தடுத்துத்தே அங்கேயும் இங்கேயும் மேய்ச்சிட்டு கடைசியிலெல்லாம் ஒன்றா கொண்டு விடணும்னு வைங்களேன். ஆனால் கண்ணுக்குட்டி மாட்டே ஒன்றா விட முடியாதுங்க, பால் ஊட்டிடுங்க. அதனால் கண்ணுக்குட்டி ஒரு பக்கம் மாடு ஒரு பக்கம் விட்டுத்தே ஆகணுங்க பால் கறக்கிற வரையில்.